சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவரும் சாவாமை உள்ளவர் இவர். சேது கூட ஒளிதனி வாசம் செய்பவர். ஒருவரும் சாவாமை சேரு கூட ஒளிதனி வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவர் இவர். அல்பா ஒமேகாவும் ஆனவர் அவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திற்கும் மேலானவர். எல்லா
திசையெல்லாம் உன் முகம்தான் தெரிகிறதே, உந்தன் நேசம் என் பெயரை செய்கிறதே. திரும்பும் திசையெல்லாம் உன் முகம்தான் தெரிகிறதே, உலகம் வெறுத்தாலும் நீர் மட்டும் போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் இந்த நாளிலே நிற்கும்படியாகவும் கர்த்தர் நல்ல நேரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்தமான ஆராதனை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இம்மட்டும் பாடலை பாடி தெய்வ சமூகத்தில் நாம் ஆராதிக்க முடியாய் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நல்ல காரியங்களை இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்தியா தேசம் முழுவதும் தேவன் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே கட்டளிடப் போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் தேசத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவர் தேசத்திலே செய்ய போகிறார். ஆண்டவர் நிச்சயமாகவே கர்த்தர் தேசத்திலே பெரிய ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக, தேசத்திலே ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ண முடியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக இந்த நாளிலே கர்த்தர் தேசத்தில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக, ஆண்டவரே எங்கள் தேசம் சமாதானம் ஆண்டவரே, ஓ இந்த நாளிலே எல்லா சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. எல்லாருடைய வாழ்க்கையில் அப்பா இந்த ஆண்டவரே இந்த குடியரசு நாளில் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா, எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா, எங்களுடைய முதலமைச்சராக ஜெபிக்கிறோப்பா, ஒவ்வொரு மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர், எங்களுடைய திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோப்பா, எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோப்பா, எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோப்பா, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோப்பா. எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. எங்கள் தேசத்தில் பெரிய ஒரு சமாதானத்தை கர்த்தர் இந்த நாளிலே நீர் உண்டு பண்ணதற்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவருடைய கரத்தில் ஆண்டவர் இந்த நாள் நீர் எங்களோடு கூட நீங்கள் பேச போவதற்காக நன்றி அப்பா. அன்பு போதகர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவரை நீங்கள் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி கர்த்தர் அவருக்கு எல்லா சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தை கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோப்பா. ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அப்பா, கர்த்தர் இந்த நாளிலே ஒரு சுகத்தை நீங்கள் அனுப்பினதற்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராகப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் கூட கர்த்தருடைய ஆவியானுடைய சமூகத்தில் நேற்று சாயந்தரம் அன்பு போதகர் அவர்கள் என்னோட கூட பேசினார்கள். கண்டிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில்
நம்முடைய ஒவ்வொரு நேரங்களை பார்க்கும் பொழுது இந்த வருஷம் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் நேரங்கள் இந்த மாதம் தொடங்கின மாதிரி இருக்குது, புது வருஷம் அப்படியாக கடந்து போய் கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ களவு நாம் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். தெய்வ சமூகத்தில் இந்த ஒரு மாதம் நம்ம வந்துட்டோம். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் ஜெபிக்கிறீர்கள் என்று? ஒரு நிமிஷம் தானே கேட்குற, ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? 5 நிமிஷம் ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் ஆராதனை செய்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த நாட்களிலே வேதத்தை இந்த வருஷம் தொடங்கி எத்தனை பேர் நீங்கள் வேதத்தை வாசித்திருக்கிறீர்கள்? சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ களவு வேத வசனங்களை வாசிக்கிறோமோ, எவ்வளோ களவு நாம் ஜெபிக்கிறோமோ, எவ்வளோ களவு நம்ம துதிக்கிறோமோ, எவ்வளோ களவு நம்ம ஆராதனை செய்கிறோமோ, தேவன் நம்ம பக்கத்தில் வந்து நிற்பார். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஏசப்பா இந்த நாளிலே உங்கள் பக்கத்தில் வந்து அவர் நிற்க போகிறார். நீங்கள் எப்படி தேவனை துதிக்கும் பொழுது, தேவனை ஆராதனை செய்யும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் பக்கத்தில் வந்து அவர் நின்றுட்டே இருப்பார். அவர் போகவே மாட்டார். அப்படியே அசையாமல் உங்கள் பக்கத்தில் உங்கள் வாலிப நாட்களிலும் கர்த்தர் நின்று கொண்டே இருப்பார். இந்த நாளிலே கர்த்தர் ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேச போகிறார். அவர் இந்த நாளிலே நிற்க போகிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஏசப்பா நீங்கள் என் பக்கத்தில் நிற்கும் பொழுது நான் ஒரு நாள் சோர்ந்து போவதில்லை, ஒரு நாள் நான் கவலைப்படவில்லை, எனக்கு எந்த பலவீனங்கள் இல்லை, எந்த சோர்வுகள் இல்லை, எந்த பாவங்களும் இல்லை, எந்த பிரச்சனைகள் இல்லை. ஏசப்பா என் பக்கத்தில் வந்து நிற்பாரானால் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய துணை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் எல்லாவற்றையும் ஜெயிக்க ஆண்டவர் உங்களுக்கு கர்த்தர் பலத்தை அவர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளில் கூட அப்படிதான் தெய்வ சமூகத்தில் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 20ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுவோம். ஆண்டவர் அந்த இடத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 34வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது போதும், அந்த இடத்துல என்னது? இயேசு நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் பாருங்க, அந்த பிறவிலே இருக்கிற அவங்களோட வாழ்க்கை பெரிய ஒரு கண் பார்வை அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆண்டவர் அந்த இடத்துல அநேக ஜனங்கள் மத்தியில் கடந்து வரும்பொழுது அந்த இடத்துல 2 குருடர்கள் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அந்த இடத்துல இயேசு வருகிறதை அந்த இடத்துல அவர்கள் கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே என்று சொல்லும் பொழுது எல்லாம் அந்த இடத்துல கூப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? பேசாத அப்படிக்கு ஏய் அமைதியாரு, அமைதியாக இரு என்று சொல்லும் பொழுது கூட அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய், சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் அதிகமாய் அவர் அவங்க திரும்பமாய் கூப்பிட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் அப்படி ஜெபம் பண்ணிடலாம், இப்படி ஜெபம் பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் ஆகிட்டு ஜெபம் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க குருடர்கள் அப்படி இல்லை. இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு உடனடியாகவே இன்னும் சத்தமாய் எப்படியாவது இயேசுவை பார்த்தணும், எப்படியாவது இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்தில் அவர்கள் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை பார்க்கும் பொழுது இயேசு அந்த இடத்துல நின்றார். அல்லேலூயா. அந்த வார்த்தை மிகவும் என்னுடைய உள்ளத்தை நேற்று சாயந்தரம் ஆண்டவர் தொட்டார். என்ன பேசுது என்று, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை நீங்கள் கூப்பிடும் பொழுது, இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்க போகிறார். அவர் நிற்கும் பொழுது அவர் எல்லா
சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். நிறைய நேரத்தில் நம்ம கூப்பிடுறதில்ல, நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதில்ல, வேத வசனங்களை நம்ம படிக்கிறதில்ல. அதனால நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை விட்டு என்ன செய்கிறாரு, கடந்து போய்கொண்டே இருக்கிறாரு. என் பிள்ளை எப்போ கூப்பிடும், என் பிள்ளை எப்படி ஜெபம் பண்ணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் சொல்கிறார், எந்த 2-3 பேர் தெய்வ சமூகத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே வந்து நான் வாசம் செய்வேன் என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ சமூகத்தில் கூப்பிடும் பொழுது எல்லாருக்கும் அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே கூட கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் மத்தியிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் நின்றிருக்கிறார், அவர் உங்கள் வலது பரிசத்தில் இருக்கிறார், ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. அவர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார், ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. இந்த நாளில் கூட கர்த்தர் அப்படிதான் செய்ய போகிறாரு. நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் பேச போகிறார். ஓ ரீபா சந்தரலபா, உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மலைகள் இருக்கலாம், பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், பல போராட்டமாக இருக்கலாம். என்னால் அந்த பாவத்தை விட முடியல என்று சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் யாரோ முன் நின்று கொண்டு இருக்கிறார்கள், இல்லை என்றால் வேண்டாத காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது. இயேசு நிற்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இன்றைக்கே தேவன் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நிற்கணும். உங்க வாழ்க்கையில நின்னாதான் இந்த உலகத்தில் தொடர்ந்து நம்ம என்ன செய்யலாம், ஓடிக்கொண்டே இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும், இருள் கடந்து போய்கொண்டே இருக்கும். மன கஷ்டங்கள், பல துயரங்கள், அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வார், அவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை விட்டு முன்னாடி நிற்கிறதில்ல, நீங்கள் கூப்பிடுறதில்ல, ஜெபிக்க மறந்துட்டீங்க, துதிக்க மறந்துட்டீங்க. இன்றைக்கு நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் பேச போகிறார். ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவன். நீங்கள் சொல்லலாம், நான் தேவனால் பிறந்தவள், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட. நீங்கள் எவ்வளோ களவும் இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறீர்களோ, தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், நான் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுதுதான் அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருந்து பெரிய காரியங்களை செய்யும். அப்படியே அவர் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அப்படியே கழுவி கொண்டே இருப்பார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி இந்த 3 பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் சொல்லிக்கொண்டே இருங்க. நான் தேவனால் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கை முழுவதும் அவர் கழுவி கொண்டே இருப்பார். எந்த பிரச்சனை வராது. அவருக்குள்ளாக பிறந்தவர்களுக்கு எந்த பிரச்சனைகள் வராது. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுதலை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிற்க போகிறார், உங்க கரத்தை பிடிக்க போகிறார். அவங்க நிற்கும் பொழுது இயேசு அந்த இடத்துல என்ன செய்கிறார் பார்க்கும் பொழுது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த இடத்துல சொல்லும் பொழுது அதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை, இயேசு மனதுருகினார். பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்! அவரே மனதுருகிற ஒரு தேவன். ஒரு பக்கம் சர்வ வல்லமுள்ள தேவன், ஒரு பக்கம் இரக்கமுள்ள தேவன், ஒரு பக்கம் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு மனதுருகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். யாருமே இந்த உலகத்தில் அவர் மனதுருகிற யாருமே இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் இயேசு அந்த இடத்துல மனதுருகி கர்த்தர் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் பெரிய ஒரு பார்வையை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி நாம் மகிமை செலுத்துவோம். இயேசு நிற்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லா பார்வையை கர்த்தர் கொடுப்பார். நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இந்த இடத்துல இருக்கிறது. அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது என் கண்களை
திறந்தருளும் ஆண்டவரே. நான் வேதத்தை கேட்கும் பொழுது என்னுடைய செவிகளை திறந்தருளும் ஆண்டவரே. நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது என் இருதயத்தை திறந்தருளும் என்று ஒரு பக்தன் அழகாய் பாடியிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு விசியாக இந்த சபைக்கு நடுவிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஓ ரீபா சங்கர் அலபா அவர் சொல்லியிருக்கிறார், 2-3 பேர் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு? உலாவி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறோம். இந்த இடத்துல அவர் தெய்வ பிரசன்னம் இந்த இடத்துல நிரப்பி கொண்டிருக்கிறது. நீங்க இனிமேல் இயேசுவை என்ன செஞ்சீங்க? விடவே மாட்டீங்க. அல்லேலூயா. இயேசு உங்க பக்கத்துல இருக்கிறார். அந்த கம்பீரம் வேணும். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது யார்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவேன், ஒரு வார்த்தை சொல்கிறக்கே பயப்படுவேன். இன்றைக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க, பேசிகிட்டே இருக்கலாம். எதை குறித்து நமக்கு என்ன செய்ய தேவையில்லை, பயமே இல்லை. கர்த்தர் இயேசு இயேசு இயேசு. இந்த உலகத்தில் அவரை போல இந்த உலகத்தில் ஒருத்தருமே இல்லை. இன்றைக்கு அந்த இடத்துல எந்த மனிதர்கள் வந்து நின்றாலும், உங்களுடைய நண்பர்கள் நின்றாலும் அது மிகுந்த ஒரு வேதனையாக இருக்கும். இயேசு உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கணும். உங்களுடைய படிப்பிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். அதுதான் அந்த ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல கர்த்தர் செய்தவராய் காணப்படுகிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் வாங்க, என்னுடைய குடும்பத்தில் வாங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வாங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமாகவே செய்ய போகிறார். அதனால் அந்த இடத்துல இயேசு மனதுருகி உடனடியாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த சுகம் வேண்டும், எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும். நல்ல ஒரு நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு நேரம். எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, ஆண்டவர் பெரிய காரியங்களை சீக்கிரத்தில் இந்தியா தேசத்திற்கே அந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உலகத்திற்கு இயேசு வரப்போகிறார். இந்த உலகத்தில் மெய்யான தேவன் என்பது அநேகர் தெரிந்து கொள்ளுகிற நேரம் காலங்கள் இந்த 2025 தெரிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறது. நிச்சயமாகவே அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. அந்த இயேசு இந்த பூமியிலே போகிறார். இது ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை, அநேக தரிசனங்களை, அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. அந்த இயேசு ராஜா வரப்போகிறார். அந்த சிங்காசனத்திலிருந்து ஆண்டவர் அவர் வீற்றிருக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். அந்த இயேசுவை நோக்கி இந்த நாளில் நீங்கள் கூப்பிட போறீங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட போறீங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையிலே தேவன் அதிகமாக கர்த்தர் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதிட்டு வந்திருக்கிறார். ஆனால் இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கும்படியாக தான் பேச சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் அந்த பாவங்களை விட்டு மனம் திரும்பும்படியாக, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியத்தை விட்டு வெளியே வரும்படியாக இயேசு இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாவம் செய்கிறவன் பாவம் செய்யட்டும். இன்றைக்கு ஒரு விசியாக இன்னும் அதிகமாய் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட போகிறோம். இன்னும் அதிகமாய் ஆராதனை செய்ய போகிறோம். இன்னும் அதிகமாய் என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். இன்னும் அதிகமாக தெய்வ சமூகத்தில் நாம் துதிக்கும் பொழுது நீங்கள் அப்படியே ஒரு வார்த்தை இல்லை, 2 வார்த்தை இல்லை, ஆண்டவரை நோக்கி நீங்கள் எப்படியெல்லாம் கூப்பிடுறீர்களோ, இயேசுவே ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, நீங்கள் எப்படி வேணா கூப்பிடலாம். அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு அவர் நிற்க போகிறார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க. ஏன் சொல்றேன் என்றால், உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் பெரியவர். இயேசு சொல்லும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு அங்கே கூப்பிடும் பொழுது எப்படி ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவர் செய்தார் என்றால், ஏன் உங்களெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை தட்டுறேன்னு சொல்கிறேன் என்றால், உங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் என்ன செய்யும்? அதை தட்டி எழுப்புகிறதாய் காணப்படுகிறது. இப்போ நீங்கள் எந்த வியாதி கூட இருந்திருக்கலாம், உங்கள் இருதயத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம். இயேசு சொல்லும் பொழுது, கரங்களை தட்டும் பொழுது ஒரு பெரிய ஒரு அதிசயங்களை கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறோம். பயப்படவே கூடாது. ஆண்டோடைய சமூகத்தில் நல்ல ஆண்டவரை பாடி துதித்து கர்த்தரை மகிமை செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருப்பார். அப்படிதான் தாவீது கூட இருந்தார்.
தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு ஏதாச்சும் அவனுக்கு கிடைக்குமா? சும்மா ஒரு கல், ஒரு இதுதான் இருந்திருக்கும். அதை கொண்டு அந்த இடத்துல இயேசு பெரிய காரியங்களை செய்தார். அவன் எவ்வளோ கோலியாத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரியங்கள் அவனுடைய சரீரத்தில் இருந்துச்சு, அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. ஆனால் தாவீதுக்கு யார் இருந்தார்? இயேசு முன் நின்றார். ஹல்லேலூயா! இயேசு எந்த இடத்துல இருக்கிறாரோ எல்லா கோலியாத்துகளை கர்த்தர் வீழ்த்துவார். எந்த பிசாசுடைய கிரிகள் இருந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ தேவன், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தால், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு வசதி இல்லை, எந்த காரியங்களும் நீங்கள் இல்லை என்று சொல்லலாம். இந்த நாளிலே கர்த்தர் ஒரு விஷயமாக சொல்லுகிறார், இயேசு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அதை தான் சொல்கிறாரு. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை இயேசு நிற்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த லக்கை நோக்கி அந்த ஓட்டத்தில் தொடர்ந்து நம்ம ஓட போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையோடு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு உங்கள் வாழ்க்கையில் நின்று இருக்கிறார். அதை விட்டுறாதீங்க. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லும்போது அவர் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். நம்முடைய எவ்வளோதான் வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஒரு டைஃபாய்டு காய்ச்சல், பயங்கரமான ஒரு காய்ச்சல் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் படுத்து கொண்டிருக்கிற நேரத்தில், அது 106 டிகிரி காய்ச்சல் நினைக்கிறேன், 106 டிகிரி. என்னுடைய 17-16 வயசில் இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமான காய்ச்சல். நான் அப்படியே படுத்து கொண்டிருக்கிறேன். அந்த ரூமில் யாருமே இல்லை. அந்த நேரத்தில் நான் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவரை பாடி துதிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கே ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய சிலுவையின் காட்சியை கண்ணால் அப்படியே பார்த்தேன். எவ்வளோ 106 டிகிரி காய்ச்சல் இருக்கும் பொழுதும் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அப்படியே நார்மலாகி என் உடம்பு அப்படியே சில்னஸ் ஆயிருச்சு. இயேசுவை கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த காய்ச்சல் எல்லாம் வரும் பொழுது அதெல்லாம் நிறைய சொல்லி கொண்டு போகலாம். கர்த்தரை நோக்கி எனக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அந்த நேரத்தில் பாடி துதிச்சேன். திடீர்னு பார்த்தா உடம்புல இருக்கிற அந்த வேர்வை சிந்தி என்னுடைய பெட்டு, என்னுடைய கட்டிலெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த ஃபீவர், ஜுரம் அப்படியே நீங்கி போனது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது தேவன் அற்புதத்தை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு நேரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல காலங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை நேரங்கள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தனிமையாக இருக்கிறோம் நேரங்கள், இரவு நேரத்தில், எவ்வளோ நேரத்தில் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. கொஞ்ச நேரம் வேதத்தை வாசித்து பாருங்க, கொஞ்ச நேரம் ஜெபித்து பாருங்க. பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சவாலோடு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இயர் முழுவதும் இந்த வேதத்தை நான் படித்து முடிக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த வேதத்தை நீங்கள் படித்தவர்கள் உங்கள் பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். வருஷத்துக்கு ஒரு டைம் வேதத்தை முடிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படியா இந்த வேதத்தில் அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேதத்தை படிக்க படிக்க தேவன் பெரிய ரகசியங்களை வைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியா ஒரு வசனமாக இருக்குது. அவருடைய வார்த்தை இதில் பெரிய ஒரு மகத்துவங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் படித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் நின்று கொண்டே இருப்பார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் வேதத்தை வாசிக்க போறீங்க? எத்தனை பேர் வேதத்தை வாசிக்க போறீங்க? நீங்கள் வாசித்து பாருங்க. உங்களுடைய கண்ணீர் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய கவலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எதை நினைத்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த வேத வசனம் உங்களை உயர்த்தி கொண்டே போகும். உங்கள் வாழ்க்கையில் கூட வந்து கொண்டே இருக்கும். அந்த இயேசு கூட வருவார். எல்லா காரியத்திலே கர்த்தர் நடத்திட்டே இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், பிரச்சனைகளை, எல்லா வியாதிகளை அவர் மாற்ற வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார்.
நீங்க ஏன் பயப்படுறீங்க? எதை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க? இந்த வேதத்தை நம்முடைய கைகளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசு அவர் அற்புதத்தின் தேவன். இந்த இடத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் சத்தத்தை உயர்த்த முடியாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்க சொல்ல முடியாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிபா சந்தரலபா ரிகரபலபா ஓ ரிபாபா ஷபபபபபப. பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். இயேசு வந்துட்டார். இந்த இடத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். மிகாவேல் தூதன், காப்ரியேல் தூதன் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். ரீபா சந்தர் அலபா ஓ ரபா சந்தர் அலபா. அப்பா 5 நிமிஷம் ஜெபிக்க மறந்துட்டப்பா. 10 நிமிஷம் ஒரு நாள் ஜெபிக்க மறந்துட்டப்பா. வேதத்தை வாசிக்க மறந்துட்டப்பா. இந்த ஒரு விஷயாக ஆண்டவரே, வேதத்தை நான் எடுக்க போகிறப்பா, நான் ஜெபம் பண்ண போகிறேன், நான் துதிக்க போகிறேன். இயேசு கூட வரப்போகிறார். அன்றைக்கு அவனுக்கு அதுதான் ஒரு நிலைமை. தாவீதின் அவனுக்கு என்னன்னா அவனுடைய கண்கள் பார்வையடையணுன்ட்டு அந்த ஒரு நேரம். நமக்கு நல்ல நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல நேரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு சமாதானத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இதை அப்படியே பிடித்து கொள்ளுங்க. இதை அப்படியே படிச்சிருச்சிட்டிங்கன்னா உங்கள் இருதயத்தில் அப்படியே தங்கிரும். இந்த வார்த்தை உங்களை அப்படியே சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். இது அப்படியே பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். இது நேராய் நடத்தி கொண்டே போகும். உங்கள் வாழ்க்கையில் வருகிற நுகங்கள் முறிந்து போகும். வருகிற பாவங்கள் அப்படியே கடந்து போகும். எதை குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை. இதுதான் என்னை வாழ்க்கை மாற்றினது. இந்த வேதத்தை எடுத்தவர்கள் யாரும் தோற்று போனதில்லை. வேதத்தை எவ்வளவுக்குள்ள நாம் சுமந்து கொண்டே இருக்கிறோமோ இயேசு நின்று கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் அதை தான் சொல்லுவேன். ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பாக இருக்கிறீங்க, வலது வருஷத்தில் இருக்கிறீங்க இயேசப்பா. ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. அப்படியே நீங்கள் சொல்லி பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமாகவே செய்ய போகிறார். தாவீதின் குமாரனே, எவ்வளோ நேரங்கள், எவ்வளோ காரியங்கள் அவனோட வாழ்க்கையில், எவ்வளோ ஜனங்களும். இன்றைக்கு நேரத்தில் அந்த பஸ்ஸில் நம்மலாம் அந்த நாட்களெல்லாம் நாங்கள் ஊட்டியில் பஸ்ஸில் நின்றுப்போம். ஊட்டிக்காக அந்த ஸ்கூல் போகிறதுக்காக 7:15 வந்து பஸ்ஸு ஓடி வந்து 50 படிக்கட்டு ஏறி அப்படி தான் வரணும். ஊட்டிலலாம் உங்களுக்கு தெரியும். பஸ்ஸுக்கு நிற்போம். திடீர்னு பஸ்ஸெல்லாம் கூட்டமாக வரும். பஸ்ஸை கையை நீட்டுவோம், என்ன செய்ய மாட்டாங்க, நிறுத்த மாட்டாங்க. அடுத்த பஸ்ஸை நீட்டுவோம், கையை அப்படியே நிறுத்துற மாதிரி நிறுத்திட்டு என்ன செஞ்சுருவாங்க, பெரிய கொஞ்சம் பெருசானவங்கள ஓடி போய் ஏறிடுவாங்க. அந்த பஸ்ஸு போனேன்னு ஐயோ டைம் ஆச்சு, எவ்வளோ வருத்தப்படுகிறோம். ஆனால் அந்த இடத்துல தாவீதின் குமாரனேன்னு சொல்லும் பொழுது இயேசு வந்து அந்த இடத்துல நிற்கிறார்ல. அப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ வருத்தமாக இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏற முடியலன்னு சொல்லி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்போம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவினால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரசங்கம் பண்ணிருக்கு, தேவ சமூகத்தில் எடுத்து வைத்ததெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஆவியானவர் இப்படி நடத்திட்டாரு. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் சொல்லி கொண்டே இருக்கிறார். ஓ இயேசுவேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். இயேசு இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நான் நேசிக்கிறேன், இந்த உலகத்தில் எனக்கு ஆண்டவரே எதுவுமே வேண்டாம் தகப்பனே. மீதி எல்லாம் ஏசப்பா பார்த்துக்குவார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அவர் பார்த்து கொள்ளுவார். உங்களுடைய எல்லா காரியம், உங்கள் குடும்பத்துக்கு இயேசு தேவைப்படுகிறது. இப்போ நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், உங்கள் அம்மா அப்பாவுக்கு இயேசு அந்த இடத்துல வந்து அற்புதத்தை செய்வார். உங்கள் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். தாவீதின் குமாரன் சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கிறது. உங்கள் மத்தியில் பெரிய காரியங்கள் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசு அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். அவரை கூப்பிட்ட யாவர்களும் தேவன் ஒரு நாள் இந்த உலகத்தில் கைவிடுவதில்லை. அவர் ஈசோப்பினால் நம்மளை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டே இருப்பார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு கொண்டே இருப்போம். இந்த உலகத்தில் கர்த்தர் எப்படி ஆண்டவர் அற்புதமாய் தேவன் நடத்திட்டே இருப்பார். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஆபிரகாமுடைய காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் ஒரு தகப்பனாய் காணப்பட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு தெய்வ சமூகத்தில் எல்லா காரியத்தில் அவன் என்ன செய்கிறான்? ஆபிரகாம் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில முதலாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்னா கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் இருந்ததுனால ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த 12ஆவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் எபிரேயரில் அந்த எழுதின அந்த காரியத்தில் பார்க்கும் பொழுது விசுவாசத்திற்கு ஒரு பாராட்டுக்குரிய ஒரு தகப்பன், யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆபிரகாமுக்கு ஏசப்பா கொடுத்திருக்கிறார். எல்லா காரியத்திலும் அவர் கீழ்ப்படிந்து தேவ சமூக அவர் அழைக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தருக்காய் உடனடியாக கீழ்ப்படிந்தவராய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ஆபிரகாம் தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்தில் காணப்பட்டவர்களாய் காணப்படுகிறார். இன்றைக்கும் அந்த வார்த்தையில் நம்ம ஒரே ஒரு வார்த்தையை நம்ம வாசிப்போம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்கள் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ தேவனுக்கு பயப்படுகிறவராய் ஆபிரகாம் அந்த இடத்துல காணப்படுகிறார். அவர் இன்னும் அதிகமாய் அவர் பெரிய ஒரு காரியம் பாருங்க, கடைசி நேரத்தில் ஆண்டவர் ஒரு பிள்ளை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தருடைய கொடுத்த பிள்ளை என்ன செய்கிறாரு? பலி செலுத்த முடியாய் அந்த இடத்துல சொல்லும் பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவராய் காணப்பட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ ஒரு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஒரு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியத்தை அவர் செய்கிற தேவனாகிற ஒரு சோதனை, பயங்கரமான ஒரு சோதனை. கடைசி நேரத்தில் ஒரு பிள்ளை கொடுத்துட்டு போய் பலி செலுத்துன்னு சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அவன் ஒரு பெரிய அந்த சோதனையிலும் கர்த்தருக்கு ஒரு பயப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அதே மாதிரி 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை அவர் செய்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உடனடியாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். உடனடியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த காரியத்தில் அவர் செய்தராய் காணப்பட்ட. அது மட்டும் இல்லை, 22:17 அவர் என்ன சொல்கிறாரு? பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவருக்கு பயந்ததுனால அவருக்கு ஒப்பு கொடுத்தபடினால என்ன செய்கிறாரு? தேவன் அந்த இடத்துல ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. நிச்சயமாகவே உங்களை கொண்டு தேவன் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த குருடன் கூப்பிட்டது போல, 2 குருடர்கள் கூப்பிட்டது போல தேவன் பெரிய காரியங்களை செய்தாரோ, இன்றைக்கு தேவன் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த தேவன், ஆபிரகாமை அழைத்த தேவன் அன்றைக்கும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கப்படுகிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். ஒரு ஆசீர்வாதம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. எப்படி ஆபிரகாமை தேவன் அழைத்து ஆசீர்வதித்தாரோ, தேவன் அதே அற்புதத்தை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் எவ்வளோ கேலி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பரியாசம் பண்ணியிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமை செலுத்தார். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அது மிகவும் இன்னும் அதிகமாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவருடைய சொல்லுக்கு வார்த்தைக்கு தன்னுடைய முழங்காலிலிருந்து உச்சன் தலையில் அப்படியே பாதத்தில் அமர்ந்து அப்படியே பாதத்தில் படுத்து ஆண்டவருக்காக எதையும் செய்கிற ஒரு ஆபிரகாம்.
அதுதான் விசுவாசப்பட்டிலே ஒரு பெரிய ஒரு தகப்பனாய் ஆண்டவர் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்தில் காணப்பட்டவராய் காணப்படுகிறார். அதிகாலை நேரத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதன். யாரெல்லாம் அதிகாலையில் ஜெபிக்க முடியும்? 3 மணி நேரங்களிலே, 4 மணி நேரங்களிலே எத்தனை பேர் தேவ சத்தத்தை கேட்க முடியும்? இன்றைக்கு நீங்கள் அதிகாலையில் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆபிரகாம் அதை செய்ததுனால, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அதில் பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் நிச்சயமாகவே செய்திருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல பலிகள் செலுத்தி அங்கே போகிறாங்க, பிள்ளையும் போகிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டார். அவங்க திரும்பி வருவோன்னு சொன்ன மாதிரி நாங்கள் திரும்பி வேலைக்காரெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு போகிறாங்க, நாங்கள் திரும்பி வருவோம் என்ற அந்த வார்த்தை கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுங்க, தேவனுக்காய் பயப்படுங்க. உங்களை கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் பக்கத்தில் வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அந்த நின்று கொண்டிருக்கிறார் என்றால் இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா! இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். பெரிய ஒரு மகத்துவங்களை இந்த நாளிலே நீங்கள் பார்க்க போறீங்க. இயேசு நிற்கிறதுனால தான் இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன். இயேசு இல்லை என்றால் நானும் இந்த உலகத்தில் எங்கள் குடும்பம் எல்லாம் மரித்து போயிருக்கும். ஏன் சொல்கிறேன் என்றால், எவ்வளோ ஆபத்துகள், எவ்வளோ வியாதிகள், அவ்வளோதான், இனி நம்ம செத்து போயிடுவோம், மரித்து போயிடுவோம் என்று நினைத்த நாட்கள் உண்டு. ஆனால் இயேசு நின்றதுனால தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் உயிரோடு கூட இருக்கிறோம். நிச்சயமாகவே சொல்கிறேன், படுக்கிற நேரத்தில், தூங்குகிற நேரத்தில், நீங்கள் எவ்வளோ நேரத்தில் சோர்ந்து போயிருப்பீங்க, எவ்வளோ நேரத்தில் கவலைப்பட்டு இருப்பீங்க. உங்கள் வாயிலே நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஐயோ நான் செத்து போயிருந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி நினச்சி சொல்லியிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு செகண்ட் வரும்பொழுது கர்த்தர் நம்மளை பலப்படுத்தியிருக்கிறார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க. அவர் வியாதியிலும் விடுதலை தருகிறார், போராட்டத்திலும் விடுதலை தருகிறார். அவரை போல யாருமே இல்லை. அவர் இல்லை என்றால் நம்ம எல்லாம் ஜீரோ தான். இயேசுவை பிடித்து கொள்ளணும். இயேசு இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு தான் நம்ம வாழ்க்கை. இயேசு இந்த உலகத்தில் எல்லா காரியத்தில் நமக்கு வேணும். இல்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நம்மளை மேற்கொள்ள முடியும். இன்றைக்கு இயேசுவை உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் நின்றார். இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவர் அசையாமல் நின்று கொண்டிருக்கிறார். அந்த இயேசு பரலோகத்தில் இருக்கிற தேவன் இன்றைக்கு நம்ம நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை குறித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதம் நிறைய சொல்லி கொண்டு போகலாம். சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். முதலாவது, தேவனுக்கு நாம் பயப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை சீக்கிரமாக போயிடுச்சு. 969 வருஷம் வாழ்ந்தவர்களை கொஞ்சம் நினச்சி பாருங்க. இன்றைக்கு 30, 40, உங்களுடைய 20, 25 வயசில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள். ஆனால் அன்றைக்கு 969 ஆபிரகாம் பார்க்கும் பொழுது 175 வருஷம் நினைக்கிறேன். 1175 ஆபிரகாம் அவ்வளோ வருஷம் இருந்தாங்க. இன்றைக்கி எத்தனை வருஷம் நம்ம வாழ போகிறோம் சொல்லவே முடியாது. 30 வயசுலேயே சரி, 1 வயசுலேயே சரி, 2 வயசு, இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ கடந்த ஆந்திரா தேசத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கோவம் வந்து, அந்த அவங்க வீட்டுக்கார் கோவம் வந்து நீங்கள் நியூஸ்லெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல தன்னுடைய சொந்த மனைவியை வெட்டி குக்கரில் வேக வச்சு அது குப்பைத்தட்டியில் எங்கேயோ குளத்தில் போட்டாங்க. அதை பார்க்கும் பொழுது உலகம் பயங்கரமான ஒரு இருள், ஒரு பாவம், அக்கிரமங்கள், அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது. அதான் மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகருடைய அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது. அன்பு தணிந்து போயிருச்சு. நீங்கள் யாரையும் நம்ப முடியாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. யாரையும் உங்கள் பக்கத்தில் நம்ப எல்லா காரியத்தில் நம்ப முடியாத ஒரு காரியம் இருக்கு. உங்களை நம்பி ஒருத்தர் பக்கத்தில் நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. தைரியமாக உங்களால் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு சேஃப்டியாக யாரையும் நிறுத்த முடியாது. எந்த மனுஷியும் நிறுத்த முடியாது, எந்த நண்பனையும் நிறுத்த முடியாது. இயேசுதான் நிற்கும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு பக்கத்தில் இயேசு வேணும்.
இல்லை என்றால் நம்ம பக்கத்தில் இருக்கிற பெரிய ஆபத்துகள் காத்து கொண்டு இருக்கிறது, பெரிய ஒரு புயல் இருக்கிறது, பிரச்சனைகள் வரப்போகிறது. இயேசு நிற்கும் பொழுது எல்லாம் கடந்து போகும், எல்லா சூழ்நிலைகள் கடந்து போகும். எந்த மனுஷனை நம்மளால தொட அதிகாரம் இல்லை, எந்த ஆபத்து நம்மளை தொட அதிகாரமே இல்லை. எவ்வளோ நேரத்தில் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். நேற்று அப்படிதான் யாருக்கும் தெரியாது, வீட்டிலையும் சொல்ல. கர்த்தர் பெரிய ஒரு அப்படியே சந்தைக்கு போயிட்டு வர என்னை அறியாமையே வண்டி ஆட்டோமேட்டிக்காக வேறு வழியில் போச்சு. கர்த்தர் இயேசு தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு ஏதாச்சும் இயேசு பற்றி நம்ம சொல்லும் பொழுது பிசாஸ் எந்த விதத்தில் வண்டியை ஏதாவது பண்ணலான்னு நினைப்பான். ஆனால் கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார். என்னை அறியாம வண்டி கொஞ்சம் கீழே போயிருந்துச்சுன்னா குழியில் போயிருப்பேன். ஆனால் இயேசு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். ஏனென்றால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில கூட இருப்பதனால தான் பெரிய ஒரு அதிசயம் நடந்து கொண்டே இருக்கும். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுவா இருக்கிறார். அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா இவங்களை கர்த்தர் நடத்த மாட்டாரா? அவர் அதிசயமாய் நடத்துவார், ஆலோசனையாய் நடத்துவார், சமாதானத்தை கொடுப்பார். அவர் அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிற இயேசு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்களுடைய கரத்தை பிடிக்க போகிறாரு. உங்களுடைய கண்ணீர் எல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறாரு. துயரங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறாரு. பாரங்கள் எல்லாம் மாற்றப் போகிறாரு. இனி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் கூட ஏசப்பா வந்து கொண்டே இருக்க போகிறாரு. உங்களுக்கு முன்பாக இருக்க போகிறார். உங்களால் படிக்க முடியலையா? இயேசு முன்பாக நிற்க போகிறார். இயேசு முன்பதாக நிற்க போகிறார். அவர் நின்றார். அந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் எங்கே போனாலும் கடல் என்ன செஞ்சிச்சு? இயேசு அந்த இடத்துல போகும்போது அப்படியே நின்றார். கடல் அமைதியாயிருச்சு. பெரிய ஒரு கடல் அலைகள் இயேசு அந்த கடல் மேலே அப்படியே நிற்கும் பொழுது அந்த கடல் எப்படி இருந்துச்சோ, அலைகள் எல்லாம் இருந்துச்சோ, அப்படியே அமைதியாயிருச்சு. இயேசு 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 வரும் பொழுதுதான் பெரிய நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயத்தை கர்த்தர் செய்வார். அவர் நிச்சயமாய் செய்வார். நான் எங்கேயோ இருந்த நிறைய சாட்சி சொல்லி கொண்டு போகலாம். எங்கேயோ இருந்த நம்மளை இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய், சக்திவேல் ஒரு ஜான் பாலாய் அவருடைய பிள்ளையாய் இந்த இடத்துல கர்த்தர் என்னை நிறுத்தினாரே. கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு எங்கள் குடும்பத்தில் வந்து நின்றார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் நிற்க போகிறார். மீதெல்லாம் ஓடப்போகிறது. எல்லா பிரச்சனைகள் ஓடப்போகிறது. நீங்கள் தைரியமாக போங்க. இனி நீங்கள் உங்களோட படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு சக்சஸ் ஆகி மாற்றப் போகிறார். நிறைய பிரச்சனை வந்துச்சு ஊழியத்தில் என்பது பெரிய ஒரு பாடு தான். அதெல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளோ பலவீனங்கள் வரும். ஆனால் பலவீனங்களை நாங்கள் காட்டிக்கவே மாட்டோம். ஆனால் கர்த்தர் தான் எங்களை பலப்படுத்திட்டே இருப்பார். எவ்வளோ காரியங்கள் பலப்படுத்திட்டே இருப்பார். சும்மா இல்லை, இந்த பிசாசு துரத்துறது எல்லாம் பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வருவோம். இந்த ஊழியத்தை மட்டும் நீங்கள் செய்யாதன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஊழியத்தை யார் செய்ய முடியும்? இன்றைக்கு ஏறக்குறைய 3000-4000 பேருக்கு கர்த்தர் விடுதலை சாதாரண ஒரு ஜான் பால் மூலமாய் கர்த்தர் செய்தார் என்றால் இன்றைக்கு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். இயேசு நிற்கும் போது தான் பிசாசு என்ன செய்யும்? ஓடிப்போ விழுந்து போகும். அதனால உங்க வாழ்க்கையில இயேசு நிற்க வேண்டும். இயேசு இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு எத்தனை பேருக்கு தேவை? அவர் வந்துட்டார். நல்ல ஒரு நேரம், யாருக்கும் கிடைக்காத ஒரு நேரம். நிச்சயமாய் பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த சபையில் இயேசு நடுவிலே வாசம் பண்ண போகிறார். நல்ல திரளான கூட்டங்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஓ ரீபா சந்தரலபா, திரளான ஜனங்களை கர்த்தர் இந்த இடத்தை நிரப்ப போகிறார். ஏசப்பா அற்புதத்தை செய்கிற தேவன் இன்றைக்கும் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பாவை பிடிச்சு ஒவ்வொரு நாளும் அவரை விட்டுறாதீங்க. இந்த வேதத்தை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வேதத்தை வாசிக்க போகிறப்பா. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ 3 அதிகாரம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் இந்த பொக்கிஷத்தை ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. இது உங்களை நடத்தும், ஆச்சரியமாய் நடத்தும். இது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்.
உங்களுடைய எல்லா கவலைகளை நிச்சயமாய் மாற்றுவார். இது உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் சேர சேர உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அவர் வாசம் பண்ணுவார். அவரே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். அன்றைக்கு பேதுரு யோவான் எப்படி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களோ, பரிசுத்த ஆவியில் அன்றைக்கு அப்போஸ்தலரில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை பார்க்க பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டார்களோ, ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த இயேசு அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நடந்ததுனால இன்றைக்கு சொல்கிற, நீங்கள் போகிற இடம்லாம் இதை சுமந்துட்டு போங்க, வேதத்தை இருதயத்தில் சுமந்துட்டு போங்க, இந்த பொக்கிஷமான வார்த்தையை சுமந்துட்டு போங்க. வெற்றி உங்க பக்கத்தில் வந்து கொண்டு நிற்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்க பக்கத்தில் இருக்கிறது. இது ஜீவனுள்ள வார்த்தை. ஒரு நாள் இந்த வார்த்தை அழியாது. வேதத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர், வேதத்தை தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். பெரியொரு சவாலாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். வேதத்தை இல்லாதவர்கள் வேதத்தை வாங்கிருங்க. அது எவ்வளோ ரேட் இருந்தாலும் சரி, வேதத்தை நீங்கள் வாங்கிருங்க. அது உங்கள் கூட நடத்தும். வேதத்தை எங்கேயும் நம்ம எப்போதும் நம்ம கூட வச்சுக்கோங்க, பேக்கில் வச்சுக்கோங்க. யாருக்கு நமக்கு தடை இல்லை. உங்கள் பேக்கில் எப்படி புக்கு இருக்குதோ ஒரு வேதத்தை நீங்கள் பைபிளில் வச்சுக்கோங்க, பைக்குள்ளாக வச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கிற நேரத்தை எடுத்து நீங்கள் படிங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இது படித்தவர்கள் யாரும் தோற்று போனதில்லை. கர்த்தர் பெரிய பெரிய தேசங்களுக்கு, பெரிய பெரிய இடத்திற்கு கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். நிறைய புக்கு, ஃபோன் எல்லாம் நமக்கு நிறையா இருக்குது. படிக்கிறது நல்லது, ஃபோன் பார்க்குறது எல்லாம் நல்லது தான். அதை காட்டிலும் இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிற்க போகிறார். அவர் நின்றார், அவர் நின்றார். கரங்களை தட்டி மகிமை செலுத்த போகிறோம். இயேசு இன்று நாளிலே அவர் நிற்கிறார். வியாதிகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றப் போகிறார். எல்லா துயரங்களை மாற்றப் போகிறார். கவலைப்படாதீங்க. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். நேரம் ஆயிடுச்சு. கர்த்தர் நேரம் போனது எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்பா, அப்பா, ஏசப்பா, அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் நடுவில் நின்றார். அந்த வார்த்தை நீங்களே சொல்லுங்க. இயேசு நின்றார், இயேசு நின்றார். அப்பா, அந்த வார்த்தை நீங்கள் தாவீதின் குமாரனே இயேசு சொல்லும் பொழுது அவர் இப்பொழுது அவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். ஓ ரபாபா சந்தரலபா ரீபா பாபா எல்லாம் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். அந்த இயேசு, இயேசு உங்கள் பக்கத்தில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஓ இன்னும் நீங்கள் இன்னும் ஜெபம் பண்ண போகிறீங்க, இன்னும் வேதத்தை வாசிக்க போகிறீங்க. உங்கள் வாய் இன்னும் சும்மா இருக்காது. நீங்கள் துதித்து கொண்டே இருப்பீங்க, ஜெபித்து கொண்டே இருப்பீங்க. ஓ ஹல்லேலூயா. இருக்கிற எந்த பலவீனத்தோடு இருந்தாலும் சரி, இதுவே பார்த்து சொன்னார், இந்த பலத்தோடு ஓ ரீபா சந்தரலபா எல்லாரையும் அப்படிதான் நடத்துகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஓ யாக்கோபின் தேவன், எலியாவின் தேவன், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நீங்களே துதிங்களே. அப்பா, நல்ல ஒரு நேரத்தை சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். சத்தத்தை உயர்த்தி இயேசு, இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. அல்லேலூயா. இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. வேற எதுவும் நீங்க கூப்பிட வேண்டாம். ஏசப்பா, ஏசப்பா, இன்றைக்கு எனக்கு வேணும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லுங்க. என் ஜெபத்தை கேட்பவரே, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே, என் ஜெபத்தை கேட்பவரே. வாலிப தம்பி, ஆண்டவரை பார்த்து கூப்பிட சொல்றார். வாலிப தங்கை, இயேசு உங்களை பார்த்து கூப்பிட சொல்றாரு. இயேசு உங்களுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார். உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். அப்பா, வேதனையை பார்க்கிறார். இப்பொழுது இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களை கர்த்தர் ஒரு விஷயமாக பலப்படுத்துகிறார். ஓ ரீபா சந்தரலபா ரீபா பாபா ஷபா பாபா ரபா பாபா ஷபா பாபா ரிகரபலபா. ஒரு அற்புதம் நடக்கிறது, ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு சுகம் உண்டாகிறது. எல்லா கவலைகள் மாறுகிறது.
உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றுகிறார், இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். வல்லமை 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் நிரப்புகிறார். ஓ ரிபாபா ஷபாபாபாபாபா ரிபாபாபா ரிகரவலபா ரிபாபாபா ஷபாபாபாபா ரபாபாபா ரிகரவலபா. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. அக்கினி ஊற்றுங்க ஆண்டவரே, அக்கினியை ஊற்றுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு வல்லமை 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 வல்லமை. ரிசீவ் ரிசீவ். ஓ வல்லமை வல்லமை. ஓ ரபா ஷபா ரபா ரபா. ஓ ரபா ஷபா ரபா ரபா ரிபாபாபாபாபா ரிகரவலபா. அக்கினி போடுங்க, அக்கினியை போடுங்க, அக்கினியை போடுங்க. அக்கினி அக்கினி ஃபயர் ஃபயர் ஃபயர். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ அபிஷேகம் உங்களை நிரப்பிட்டே இருக்கும். இயேசு வந்துட்டாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு வந்துட்டாரு? இன்னைக்கு நீங்கள் வெறுமையாக வந்திருக்கலாம். இயேசு நின்றார். அன்பு ஐயா, இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. ஓ வாலிபத்தை, இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கார், நின்றுட்டு இருக்காரு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் பார்க்க போறீங்க, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இயேசுவை போல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இனி உங்கள் வாழ்க்கையில் இயேசு வரப்போகிறாரு. உங்கள் கையெல்லாம் பரிசுத்தமாக போகிறது, உங்களுடைய இறுதியெல்லாம் பரிசுத்தமாக போகிறது, எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக போகிறது, உங்கள் காலெல்லாம் பரிசுத்தமாக போகிறது, உங்கள் ஃபோன் எல்லாம் பரிசுத்தமாக போகிறது. உங்களுடைய ஃபோன் எல்லாம் கர்த்தர் பரிசுத்தமாக்க போகிறார். எதுக்கு யூஸ் பண்ணுமோ உங்கள் ஃபோன் எல்லாம் பரிசுத்தமாய் தேவன் மாற்றப் போகிறார். இயேசு நின்றார், இயேசு நின்றார். சொல்லிட்டே இருங்க, இயேசு நின்றார்.